ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முகமது ஷமி கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு கங்குலி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போகிறாங்க. இது நவம்பர் 22ஆம் தேதி இந்த டெஸ்ட் போட்டி துவங்குது. அதில் தொடரில் முகமது ஷமி விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா முகமது ஷமி கடைசியாக வேர்ல்டு கப் விளையாடுறதோட சரி, வேர்ல்டு கப்பில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் எல்லா மேட்சும் இருந்திருக்கணும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு காயம் காரணமாக ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அதனால ஓய்வில் இருந்தார். இப்போ முகமது ஷமி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அதனால ஆஸ்திரேலியா தொடரில் விளையாடுவார் அப்படின்னு மக்கள் பெரிதுமே எதிர்பார்த்துருக்காங்க. குறிப்பாக மத்திய பிரதேசத்துக்கு எதிரான போட்டியில் மொத்தமாக 7 விக்கெட்டுகளை ஷமி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் அதிரடியாக 37 ரன் எடுத்திருக்காரு. அதுவும் வெறும் 36 பாலில் குச்சிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 360 நாட்கள் கழித்து அபாரமாக பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதனால் இவர் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக ஒரு வீரர் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபிலையோ இல்லை சயீத் அலி முஸ்டாக் தொடர்லையோ விளையாண்டு அவரோட பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத நிரூபித்தாதான் அடுத்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாட விடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முகமது ஷமி அதை நிரூபிச்சிருக்காரு. இன்னமும் அடுத்த லோக்கல் மேட்ச் விளையாட தேவையில்லை, கண்டிப்பாக அவர் ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு கங்குலி சொல்லியிருக்காரு. கங்குலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியா செல்கிற விமானத்தில் கண்டிப்பாக முகமது ஷமி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேகத்துக்கு சாதகமான சூழல் தான் இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா பிச்சுமே வேக பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் முகமது ஷமி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா விளையாடுவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முகமது ஷமி அங்கே விளையாடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ முகமது ஷமி அந்த மேட்ச்சில் விளையாடுவாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.